நின்றுட்டு இருக்கோம். தங்கம் அந்த அது அந்த செட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. அந்த கூட வந்து ஒரு விறுவிறு வந்தாரு, இந்த கௌதம் புத்தர் அவுத்தது, நீங்க எல்லாம் முன்னாடி போங்க அப்படின்ட்டாரு. நாங்க 60 பேரும் அப்படியே முன்னாடி போய் நல்லா நின்று சௌரியமா பார்த்துட்டு, எப்ப எல்லாம் பாத்துக்கோங்கப்பா, இதுதான் தங்கம்மா. நான் இப்படிதான் சொன்னேன், இதுதான் தங்கம்மா பாத்துக்கோங்கப்பா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் 2 பக்கம் கவுரை கட்டிட்டு அதுக்கப்புறம் இழுத்தாங்க. இதுதான் உணர்வு. எப்படி அந்த இடத்துல என் கூட வந்த பக்தர்களுக்கு உணர்வு விரிச்சோ இல்லையோ தெரியாது. ஏன்னா வந்தாச்சு, நம்ம எப்போ ஊருக்கு போவோம்னு தான் இருந்திருப்பாங்க இல்லையா? இது எல்லாம் யதார்த்தமா இருக்கிறது தான். அவங்க உணர்வு எங்க? மாலையை சுமக்கும் போது 48 நாள் இருந்தான் பாரு, அந்த உணர்வுக்கு உண்டான பலன் இங்க கிடைச்சிச்சு. எப்படி 48 நாள் இருந்தான் பார் அவன் உணர்வோட, அதனுடைய விளைவு இங்க கிடைச்சிச்சு. எங்க சரியா? இந்த காளிப்பை சாமி கூட எங்கிட்ட 2 தடவை கேட்டிருக்காரு, என்ன சாமி பழனிக்கு இதோட 3 வாட்டி உங்க கூட வந்துட்டு மலையேற விட மாட்டேங்க கேட்டிருக்காரு. புரியுதா? மலை ஏறணுங்கிற உத்தரவு இல்லப்பா, போக முடியாது வா, அப்படித்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். புரிஞ்சதா? அது மாதிரிதான் தெய்வீக வழிபாட்டுல நீ எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கு. எப்படி உண்மையா உணர்வோட உள்ளுணர்வோட வணங்கு, அந்த தெய்வம் உனக்கு செவி சாய்க்கும். பெருமிதத்துக்கும் மற்றவனுக்காக வேண்டி நீ வணங்கினால் எந்த தெய்வமும் உன்னைய ஏறெடுத்து பார்க்காது. நீ 1000 அபிஷேகம் பண்ணலாம், 1000 தங்கத்தை குமிக்கலாம், என்னத்தை வேணாலும் பண்ணலாம். ஆனா அவங்க கண் திறந்து ஏறெடுத்து பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான், 1000 இது பண்ணனப்பா, ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த உண்மை உணர்வோட இருக்கணும். புரியுதா? இப்ப இவங்கெல்லாம் மாலை போடுறாங்க, அவங்களுடைய நடைமுறைகள் வேற மாதிரி இருக்கும்.